அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ காந்தி நகரோட ஆழ்வார்க்கடியான் காந்தி நகரில் இருக்கிற கார்த்திகை மாதம் சூரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். சூரோடவங்க தென் மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரயிலோட்டு கோயில்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். மாயாண்டி முண்டன் கும்பிடுவோம் நாங்கள். இது கார்த்திகை மாதம் அந்த டைமில் கரெக்டாக கும்பிடுவோம். இது எங்கள் மச்சாங்காரன். இது முண்டஞ்சாமி தான் ஆடுவாங்க. கார்த்திகை மாதம் இந்த சூரம் அன்னைக்கு வேலையாக நாங்கள் அம்மனுக்கு தான் சூரம் மெயினாக. ஆனால் வேலையாக எங்கள் ரயிலோட்டு மாயாண்டி சாமியை தான் நாங்கள் கும்பிடுவோம். இப்போ நம்ம ஊசிக்காட்டு சொடலை சொல்லுவாங்க. எங்கள் ஊர் எல்லையில் இருக்கிற கோயில். இந்த கோயில் அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில். 2வது சாமி நாங்கள் இங்கே தான் கும்பிடுவோம். சூர அன்னைக்கு இங்கே பூஜை முடிஞ்சோடனே தான் சூரம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த சாமி உத்தரவு கொடுத்தா தான் சூரம் அங்கே நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி. இவருக்கு கோழி வெட்டி தான் வழிபாடு பண்ணுவாங்க. கோழிப்படப்பும் பயங்கரமாக இருக்கும். ஆடு கோழி எல்லாம் வெட்டுவாங்க. சூர அன்னைக்கு கோழி மட்டும் நாங்கள் வெட்டுவோம். இங்கே வருவாங்க. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது தான் சூர காய். 3 காய் இருப்பாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த காய். அவங்களோட உதாரணங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க. சூரம் நடக்க போகிற சாமியெல்லாம் திருநாறு போட்டு அம்மன் சாமியெல்லாம் திருநாறு போட்டு இந்த சூரோட கிளம்புவாங்க. தங்கம்மன் தான் இங்கே சூற விடுவாங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சூரோட கிளம்பிட்டாங்க. தங்கம்மன் சாமி ஆடிட்டு இருக்கு. நம்ம அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஆதின பூசாரி சூரம் விடுறதுக்கு அந்த மாவு பச்சரிசி மாவை இடித்து வச்சுருப்பாங்க. அந்த சூற விடுற டைமில் தான் தங்கம்மன் சூற விட போகிறாங்க. நான் தூரத்தில் இருக்கேன். ஊரோட கிளம்பிட்டாங்க. இதுதான் எங்கள் ஊரோட எல்லை. இந்த எல்லையிலேருந்து, அதாவது எங்கள் ஊரோட ஸ்டார்டிங் எல்லையில் பேய் பிசாசு பில்லி சூனியம் எதுவுமே ஊரை அண்டாமல் வீட்டை அண்டாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த சூரம். கார்த்திகை மாதம் அதிகமாக அந்த மாதிரி விஷயம்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த தென் மாவட்டங்கள் மோஸ்ட்லி இந்த சூரம் இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுவாங்க. இப்போ இந்த சூரை விட தான் போயிட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதை எங்கள் ஊரோட சாமி எப்போ இது கொடுத்தா ஆடு எல்லா சாமி அருள் வரும். நீங்கள் உங்களால் இஷ்டத்துக்கு ஆகி பண்ணீங்களா?
ஏதாவது திருவிழா கல்யாணம் கோயில் எந்த ஃபங்க்ஷனாலும் சண்டை வராமல் இருக்காது. அதேமாரி இந்த சூரத்துக்கும் சண்டை வந்துச்சு. அது வழக்கமான பெரிய ஆட்கள் நார்மலாக போடுற சண்டை தான். செலபலப்பு எடுத்து தான் செய்வோம் சண்டையில். அது ஒரு பிரச்சனை இல்லை. திருப்பி இன்னைக்கு சண்டை போடுவாங்க, நாளைக்கு சேர்ந்துக்கிடுவாங்க. அந்த சூரம் விட்டுட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம அங்கே போக முடியாது, நம்ம தூரத்தில் தான் இருப்போம். சாமி ஏகப்பட்ட சாமி வரலன்னு சொல்லிட்டு சின்ன சலசலப்பு வந்துச்சு. இருந்தாலும் சரி, இப்போ கிட்டத்தட்ட 12 மணி சூரம் விடுற டைமிங் நைட்டு 12 மணி. அதனால நேராதுன்னு சொல்லிட்டு ஊர் பொதுமக்கள் எல்லாரும் லேட்டாக அதில் கொஞ்சம் சலசலப்பு வந்து அது ஒரு வழியாக நம்ம சூரம் விட்டுட்டு வர வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த சூரம் விட்டு சாமியோட பின்னாடியே வரும். அந்த மாவை எரிஞ்சுக்கிட்டே வருவாங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டே பின்னாடி உள்ள சாமி அதாவது ஊரோட நாலா பக்கமும் வேப்பங்களை கட்டி வச்சுருப்பாங்க. சாமி உள்ள அடுத்த செகண்டே வேப்பங்களை கட்டிடுவாங்க. நம்ம இப்போ இந்த வேப்பங்களை சாமி உள்ள வராமல் கட்டணும். சாமி உள்ள வந்தாலும் தூக்கி கட்டிட வேண்டியதான். தூக்கி கட்டிடுவாங்க. அதான் ஏனி அங்கதான் இருக்குது, இங்க ஏனி இல்லை. ஏனி அங்கே நானே கட்டிவிடும். அது கட்டுதான் பாருங்க. முதல்ல அங்கே கட்டி மாவை தூக்கிட்டு வராங்க. பயமா இருக்கும். நல்லா அடிச்சு டான்ஸ் ஆடி நல்லா என்ஜாய் பண்ணுவோம். கடைசியில் சாமி உள்ள வரும்போது பால் கழுவி ஊருக்குள்ள வர வைப்போம் சாமி. அதுக்கப்புறம் வேப்பம் நாலா பக்கமும் கட்டினோன்னா சாமிக்கு பூஜை எல்லாம் நடக்கும். அதை நம்ம சாமி வர உள்ள தூக்கி கட்டுப்பா. இதுல சாமி எல்லாமே ஊரோட எல்லையில ஒண்ணு கிடையாது. ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.